தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு வந்து சசிகுமார் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. அவரோட எக்ஸ் பதிவில் பதிவிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிட்டு, தைரியத்திற்கு கிடைத்த வெற்றி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எளியோர் பலர் வென்றதில் மட்டற்ற மகிழ்ச்சி அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. வளமான ஆட்சியை நிறுவுங்கள் வாழ்த்துக்கள் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த ஹேஷ்டாக் டிவிகே விஜய்னு போட்டு அவரோட பிக்சர் வித் தளபதி வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. தளபதியும் அவரும் ஒரு ஐ திங்க் ஏதோ ஒரு மூவி ஃபங்க்ஷன் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி விஜய் அண்ட் தென் சசிகுமார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அங்கே எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ ஆர்யா ஃபஸ்ட்டு நம்ம போயிடலாம். மேசிவ் விக்ட்ரி ஃபார் விஜய் அண்ணா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த என்டையர் பார்ட்டி கேண்டிடேட்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணிட்டு விஷிங் விஜய் அண்ணா எ கிரேட் டேர்ம் ஹெட் அஸ் அவர் சிஎம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் சார் ஆன் திஸ் ஹிஸ்டாரிக் விக்ட்ரி விஷிங் யூ கிரேட் சக்ஸஸ் ஆஸ் யூ லீட் அண்ட் சர்வ் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. எஸ், கென்னோட அப்பா வந்து தோற்றுருக்காருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் விஜய்க்கு வந்து விஷ் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் அவரோட படத்துக்கான நேம் யூத் அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து விஜய் படத்துக்கான ஒரு டைட்டில் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது இவருக்கு வந்து இவரோட டைரக்ஷனில் எடுக்கப்படுற படத்துக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விஜயோட கன்சர்ன் இருந்திருக்கும். மேபி எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். ஸோ அந்த பர்டிகுலர் இதுக்காகவே வந்து விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மம்முட்டி சார் அண்ட் தென் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து விஷஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவங்களோட எக்ஸ் பதிவில் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஹார்ட்ஃபெல் கங்க்ராச்சுலேஷன் டு விஜய் ஆன் திஸ் ரிமார்க்கபிள் விக்ட்ரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஷிங் யூ ஸ்ட்ரென்த் அண்ட் விஷன் ஆஸ் யூ ஸ்டெப் ஃபார்வர்ட் டு லீட் த ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு மம்முட்டி சார். அதுக்கப்புறம் சௌந்தர்யா ரஜினிகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற விஜய் அண்ணனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து டேக் பண்ணியிருக்காங்க. டிவிகேவோட இந்த பர்டிகுலர் விக்டரியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களோட விக்டரிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத உங்களோட மைண்டில் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கார்த்தி வந்து தளபதி விஜய் டிவிகே தலைவர் விஜய்க்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ் பதிவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய் சார், எ ட்ரூலி ஹிஸ்டாரிக் விக்ட்ரி பவர்டு பை த இம்மென்ஸ் லவ் அண்ட் பிலீஃப் பீப்புள் ஹாவ் இன் யூ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ரேயிங் டு த அல்மைட்டி டு பி பை யுவர் சைட் இன் ஃபுல்ஃபில்லிங் யுவர் விஷன் ஃபார் அவர் பீப்புள் அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணி விஜய் சாருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அர்ச்சனா கல்பாத்தி இப்போது அவங்களோட எக்ஸில் ஒரு பதிவிட்டிருக்காங்க. என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்ஷனில் நோ வேர்ட்ஸ் நீடட் மை கோட் ஹார்ட் இஸ் ஃபுல் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி தளபதியை வந்து பார்த்திங்கன்னா டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஃபோட்டோவும் வந்து அவங்க 2 பேர் இருக்கிறத வந்து ஷேர் பண்ணி அவங்களோட லைக் அந்த விஷஸையும் அண்ட் தென் அவங்களோட ஃபீலிங்ஸையும் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து அவங்க இதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹார்ட் இஸ் ஃபுல், அதாவது மன நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன் இதை மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோட் படத்தில் நிறைய சைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். லைக் அவர் வந்து தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா காருக்கு வந்து TN07CM 2026 அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விசில் போடு சாங் வந்து இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் சாங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சின்னம் இதுதான் அப்படின்ற மாதிரி அறிவிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சாங் ரொம்பவே பெருசாக பேசப்பட்டது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இருக்கவே அவங்க வந்து ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக வந்து அவங்க ஃபீல் பண்ணுறதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். டிவிகேக்கு இந்த அளவுக்கு விக்டரி கிடைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.